வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பேர் காமிலா. நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். ஒரு கடந்த 10 வருஷமா நான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிஸ்னஸ் தான் என்னோட தொழில். நான் ஒரு 10 வருஷமா நிறைய பேர் வேற வேற இண்டஸ்ட்ரி, வேற வேற பிஸ்னஸ், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன். பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன். பட் எனக்குள்ள ஒரு எம்டினஸ் இருந்துட்டே இருக்கு. எம்டினஸ் அப்படின்னா சந்தோஷம் இல்லாமையா, இல்லை என்கிட்ட என்ன இல்லை, என்ன வேணும் அப்படின்ற ஒரு தேடல் இருந்துட்டே இருந்துச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, இங்கிலீஷ்ல காலிங்னு சொல்லுவாங்க, திடீர்னு ஒரு அழைப்பு எனக்குள்ள. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க திடீர்னு, நான் இந்த மாதிரி ஆழியார்னு ஒரு இடத்துக்கு போறேன், அங்க போனா நான் 5 நாள் பேச மாட்டேன், போயிட்டு வந்து உங்களெல்லாம் பாக்குறேன், என்னக்கா பண்ணுவீங்க அப்படின்னா அவங்க சொன்னாங்க, பெருசா புரியல, நீ எதுவும் நான் சொல்லலை, உனக்கு விருப்பம் தான் நீ வந்து பாத்துக்கோனாங்க. சரி எனக்கும் போடுங்கக்கா, நானும் வரேன், 5 நாள் கோர்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கிளம்பி வந்தாச்சு. எதுவுமே எந்த ஐடியாவும் இல்லாம பிளாங்கா. பட் மக்கள் நிறைய பேருக்கு நிறைய வேறுபாடான கருத்துக்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடங்கள் அங்கெல்லாம் நிறைய இடங்கள் ஏன்னா நல்ல விஷயங்கள் சொல்றது இல்லை. வீட்லயும் பாத்துக்கோ, என்ன உன் இஷ்டம் அப்படின்லாம் சொல்லி தான் அனுப்புனாங்க. ஒரு பிளாங்கான ஒரு விஷயத்தோட தான் வந்தேன். கேம்பஸ்ல நுழைஞ்சு இந்த வளாகமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. ஏன்னா பெருசா டெக்னாலஜி கிடையாது, டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்றாங்க, அந்த மாதிரியான ஒரு இடமும் இல்லை. பட் வெரி ஆர்கனைஸ்டு. கிரவுண்ட் லெவல் ஸ்டாஃப்ஸ்ல இருந்து பேராசிரியர்கள் வரைக்கும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. வெரி ஆர்கனைஸ்டு. இந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கான விஷயங்கள் எல்லாருமே, நம்ம எல்லாம் வேற வேற துறையில இருக்கிறோம். கண்டிப்பா இதை உங்க இடத்துக்கு கொண்டு போகணும், நீங்க நம்ம எல்லாம் கொண்டு போகணும். அப்படி ஒரு விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம், பேசிக்கே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிருச்சு. நெக்ஸ்ட் நிறைய இடத்துல நான் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் போயிருக்கேன். படிக்கும் போதும் சரி, நான் MBA படிச்சிருக்கேன். ஸோ நிறைய பார்த்துருக்கேன். ஹீரோ வர்ஷிப் நிறைய இருக்கும். ஹீரோ வர்ஷிப்னா நிறைய பேருக்கு தெரியும். எல்லாரும் ஐயா வரார், ஐயா உட்கார்றார், ஐயா சாப்பிட்றார், ஐயா நிற்கிறார் அப்படின்லாம் நிறைய ஒரு பில்டப்ஸ் இருக்கும். இங்க எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். எல்லாமே ஆண் பெண், இவர் பெரியவர், இவர் டாக்டர், இவங்க எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனுஷனா பாரு அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க பாதி ஃபிளாட், அங்கே இன்னொரு அடுத்த லெவல் இம்ப்ரெஸ் போய் இன்ஸ்பயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த விஷயம் லைஃப்ல தேவையான பெரிய பெரிய விஷயங்கள், காயக்கல்பமா இருக்கட்டும், உடல் பயிற்சியா இருக்கட்டும், இன்னும் இதெல்லாம் லைஃப் லெசன்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், இதெல்லாம் அசால்ட்டா ஈஸியா மொத்தமா முடிச்சா சொல்லி கொடுத்தாச்சு. நீங்க போய் இனிமேல் லைஃப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படி. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு ஐ ப்ராப்ளம் வருது, நான் டாக்டர்கிட்ட போறேன், ஹாஸ்பிட்டல்கிட்ட போறேன். ஹாஸ்பிட்டல்ல எனக்கு தே ஆர் ஆடிங் சம் ப்ராப்ளம், தே ஆர் நாட் சால்விங், தே ஆர் நாட் கியூரிங். எனக்கு கண்ணாடி கொடுக்குறாங்க, இல்லை ஐ சர்ஜரி பண்ணிக்கோன்னு சொல்றாங்க, அப்படியெல்லாம் லென்ஸ் வச்சுக்கோ. ஸோ தேர் ஆடிங் ப்ராப்ளம்ஸ், தே ஆர் நாட் கியூரிங் மீ. ஆனா இங்க இத்தனை செல்ஸ் இருக்கு, இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கு, நீ கத்து கொடுத்துட்டேன், நீயே போய் உன்னை ட்ரீட் பண்ணிக்கோ, நீயே உன்னை லைஃப் லாங் உன்னை எல்லாம் நீயே சரி பண்ணிக்கலாம், நீ 120 வருஷம் வாழலாம், உன் தலைமுறையை காப்பாற்றலாம் அப்படின்ற விஷயம்லாம் ஈஸியா சொல்லி கொடுத்துட்டாங்க 5 நாள்ல. MBA படிச்சிருங்க, எங்கெல்லாம் இதெல்லாம் அவ்வளோ கிடைக்கல. ஸோ எனக்கு ஏதோ நான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க, ஃபுல்லா வரணும் இல்லையோ, எனக்கு பாதி வந்துருச்சு. ஸோ அது இல்லாம உடற்பயிற்சி 5 நாளா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நேத்து 4வது நாள் கூட நிறைய பேர் தப்பா நம்ம பண்ணிட்டு இருந்தோம். முகம் சுழிக்கல, திட்டல, கோவப்படல, சிரிச்சுட்டு அன்பா எல்லாரும் திருப்பி சொல்லி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குணம் நிறைய டீச்சர்ஸ் நான் பார்க்கல வெளியே. ஸோ அது பயங்கர இன்ஸ்பைரிங். அதுக்கப்புறம் ஒரு 8 விஷயம், 8 இணைப்பு இயக்கம் சொல்றாங்க. உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமயம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள், இதெல்லாம் சேர்ந்தாதான் ஜீவன். இதெல்லாம் ஜடமா. இந்த விஷயம்லாம் படிச்சிருந்தா கூட இங்க தான் இதை புரிய வச்சாங்க. ஸோ சத்தியமா இதெல்லாம் நான் கண்டிப்பா, இப்ப எனக்கு எப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா, இதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன். இனிமே என்ன சார்ந்த எல்லாருக்கும் நான் எடுத்துட்டு போவேன். ஐயா மகரிஷி உலகத்துல எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியுமா தெரியல, என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இதை கொண்டு போவேன். ஸோ கண்டிப்பா என்னோட பாதை இதை நோக்கி தான் இருக்கும். நான் ஏதோ பாதி மாறிட்டேன். இதை தாண்டி எனக்கு ஒரு ஃபுட்ல கண்ட்ரோல்லாம் கிடையாது. நான்வெஜ் சாப்பிடாமலாம் என்னால் இருக்கவே முடியாது. இங்க 5 நாள் நான்வெஜ் இல்லை, இவங்க போடுறதுதான் சாப்பாடு. அதுக்கப்புறம் 15 நாள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சாப்பாடு ஒரு விஷயமாவே படலை எனக்கு. 15 நாள் தானே நான் இருந்துருவேன். இது நான் எனக்கு நினைச்சு பார்த்த உடனே, ஐயோ மாறிட்டியா காமிலா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன். நான்வெஜ் சாப்பிட என்னால் இருக்க முடியாது. நான் பாதி ஜெயிச்சிட்டேங்க, பாதி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன். மீதியை வேற லெவல் நான் பண்ணுவேன்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. ஸோ யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம். வாய்ப்பளித்த பேராசிரியர் அனைவருக்கும், சக அன்பர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என்னோட சக அன்பர் கௌரி அம்மா அப்படின்றவங்க
வேதாந்திரி மகரிஷி அவருக்காக ஒரு கவிதை எழுதியிருக்காங்க. அவங்களால படிக்க முடியல, கொஞ்சம் படிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அவங்க சார்பில் அவங்களோட கவிதையை நான் படிக்கிறேன். அறிவின் சிகரமே, அறிவின் சிகரமே, அறிவால் எம்மை ஏற்றிவிட்டாய் மிக உயரமே. வள்ளுவர் வள்ளலார் உமது பாதை, வளமாய் மனமேற்றினாய் அமைந்து நல்பாதை, மனவளக்கலை சொல்லியது இதை, எமைக்கெல்லாம் இதுவே என்றும் கீதை. மனம் உடல் உயிர் எண்ணம் சீரமைத்தால் நல்வழி அது திண்ணம் உறுதி. எளிமை எளிமை அதுவே வலிமை, என்றும் எல்லோருக்கும் புரிந்து கொண்டால் வளமை. நூற்பது என்பது எவ்வளவு எளிதல்ல, தோற்பது வாழ்வில் அது ஒன்றும் புதிதல்ல. நாளும் 100 பாலும் விற்று நூலும் எழுதிவிட்டால் பல தற்று, ஏற்றமே என்று வாழ்வில் வளர்ந்தராது. தோற்று தோற்று கற்றுவிட்டாய் அயலார் மனது, பெண்ணுக்கு பெருமை சேர்த்தாய் விண்ணுக்கு ஏற்றம் கொடுத்தாய். உடல் நோய்க்கும் உள்ள நோய்க்கும் மருந்தில்லை, உன்னை உணர் நீ என்றும் அமைதிக்கு எல்லை. எண்ணம் சீரமைத்து கவலை ஒழித்து வண்ணம் பல தந்தாய், வாழ்க புகழ் வளர்க நிறை பணி, அறிவு திருக்கோயில் பணி. நன்றி. நன்றிம்மா. கௌரி அம்மா. வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன்.